ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து மணி அப்படின்ற விஷயம் வந்து எப்படி வந்ததுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இருந்தது வந்து பார்ட்டர் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இருந்தது பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா பண்டமாற்று முறை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மனுஷங்க வர ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து அக்ரிகல்ச்சர் உள்ள வர ஆரம்பிச்சது. ஸோ அக்ரிகல்ச்சர் உள்ள வந்ததும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேவையான ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் ஃபுட்டு வந்து அவங்களுக்கு தேவையானது மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக எக்ஸஸா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ எக்ஸஸா வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து வெளியில வித்து காசாக்கலாமே, இல்ல அதை வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையானது வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றதான் வந்து பார்ட்டர் சிஸ்டம். இப்போ என்கிட்ட வந்து அரிசி இருக்கு, எனக்கு வந்து உப்பு தேவை அப்படின்னா அரிசியை கொடுத்துட்டு உப்பு வாங்குறது. ஸோ அதுதான் வந்து பண்டமாற்று முறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பண்டமாற்று முறை வந்து யார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அப்படின்னா மெசபடோமியா ட்ரைப்ஸ் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 6000 BC-ல. ஸோ இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா இது வந்து நல்லா தான் இருந்தது. ஏன்னா நமக்கு தேவையானதை கொடுத்துட்டு வாங்குறோம் அப்படின்னும் போது அது நல்லா தான் இருந்தது. எக்ஸஸா இருக்கிறத கொடுத்துட்டு தானே வாங்குறோம் அப்படின்னும் போது கொஞ்ச நாள் ஆக ஆக என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் தேவை. இப்போ எனக்கு உப்பு தேவை அப்படின்னா, ஆனா இப்போ நான் என்கிட்ட அரிசி இருக்கு, நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உப்பு வாங்குறேன். இப்போ உங்கள்கிட்ட உப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா உங்களுக்கு அரிசி தேவைப்படாது. ஸோ அப்போ நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. அது ஒரு இஷ்யூவா இருந்தது. அதே மாதிரி நான் கொடுக்குற குவான்டிட்டிக்கும் நீங்க கொடுக்குற குவான்டிட்டிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அதோட வேல்யூ வந்து மாறும். ஸோ அது ஒரு ப்ராப்ளமா இருந்தது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கரன்சி மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் காயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ மெட்டல்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் காயின்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மணி. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன மெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கோல்டு, சில்வர், அப்புறம் காப்பர். ஸோ இது மூணுமே ஏன்ஷியன்ட் மணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து கோல்டு அண்ட் சில்வரை மட்டும் நேச்சுரல் மணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காயின்ஸ் அப்படின்ற ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். ஏன்ஷியன்ட் இந்தியன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சைனீஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லிடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. லிடியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்க்கில இருக்கிற ஒரு பிளேஸ், மிடில் ஈஸ்ட் டர்க்கில. ஸோ எல்லாருக்குமே காயின்ஸ்ன்றது முன்னோடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான். ஸோ அதே மாதிரி சைனீஸ் வந்து பிரான்ஸ் காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1100 BC. யூரோப்ல வந்து ஃப்ளோரின் அப்படின்ற கோல்டு பிளேட்டட் காயின். இவங்க வந்து எப்போ யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா 1250 AD. அதே மாதிரி இந்தியால வந்து காயின்ஸ் வந்து எப்போ மின்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th centuryல இருந்தே ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மகாஜனபதாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்க காலத்துல இருந்தே வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மௌரியர்கள் காலத்துல வந்து பஞ்ச் மார்க் பண்ண காயின்ஸ், இந்த அச்சு பதிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி காயின்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சது. கோல்டு, சில்வர், காப்பர், லெட், ஸோ இதுல வந்து பஞ்ச் மார்க் காயின்ஸ் வந்து மௌரியர் காலத்துல இருந்து வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி இண்டோ கிரீக்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ இண்டோ கிரீக் குஷானா கிங்ஸ் அவங்க காலத்துல வந்து குட்டி குட்டி டயக்ராம்ஸ் மாதிரி போடுவாங்களா, இந்த மீன் பொறிச்சது, அதே மாதிரி அவங்களுக்கான அந்த சிம்பிள்ஸ் பொறிச்ச மாதிரி வந்து காயின்ஸ் வெளியிட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி டர்கிஷ் சுல்தான்ஸ் இருக்காங்களா, டெல்லி சுல்தானேட், அவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த இஸ்லாமிக் கேலிகிராஃபி, அந்த லெட்டர்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி காயின்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. அது அந்த குட்டி குட்டி போர்ட்ரைட்ஸ் வந்து என்கிரேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க காயின்ஸ்ல. லைக் இமேஜஸ் மாதிரி குட்டி குட்டி டயக்ராம்ஸ், அந்த மாதிரி சிம்பிள்ஸ், இமேஜஸ். இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அந்த கேலிகிராஃபி. ஸோ டெல்லி சுல்தான்ஸ் எப்போ வந்தாங்க? 12th century போல வந்தாங்களா? டெல்லி சுல்தான்ஸ் ஃபர்ஸ்ட் யார் வந்துப்பா? என்ன வம்சம்? ஸ்லேவ். ஃபர்ஸ்ட் யார் வந்தது? சோ அவங்க காலத்துல வந்து அந்த கேலிகிராஃபி, இஸ்லாமிக் கேலிகிராஃபி வந்து பிரிண்ட் பண்ணி காயின்ஸ் வந்து வெளியிட்டிருப்பாங்க.
அவங்க வந்தது இங்க இருந்த செல்வத்தை கொள்ளையடிச்சிட்டு போகணும்னு வந்திருப்பாங்க. இங்க ஆட்சி பண்ணணும்னு சொல்லி இங்க காயின்ஸ் வெளியிட்டது வந்து டெல்லி சுல்தானேட் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான். அதான்டா அவர் விட்டுட்டு போயிடுவாரு, அவர் தான் போறதுல இறந்துருவாருல்ல. சோ அதுக்கப்புறம் இங்க ஆட்சி பண்ணி இவங்க காயின்ஸ் வெளியிட்டு இருப்பாங்கல்ல, ரூல் பண்றவங்க. சோ இந்த கோல்டு, சில்வர் அண்ட் காப்பர் காயின்ஸ் வந்து டங்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி லோவர் வேல்யூடு இந்த பிரான்ஸ் காயின்ஸ் அதெல்லாம் வந்து ஜிட்டால்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ருப்பி வந்து வந்திருக்கும்ல. சோ ஃபர்ஸ்ட் இந்த ருப்பி அப்படின்றது, அதாவது ருப்பியா அப்படின்னு சொன்னால சில்வர் காயின்ஸ், அது ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாருன்னா ஷெர்ஷா சூர் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு. சோ இவர் ஆரம்பிச்ச அந்த இதுதான் முகல்ஸ், மராத்தாஸ் அண்ட் பிரிட்டிஷ் பீரியட் வரைக்குமே இவரது தான் வந்து முன்னோடியா இருந்திருக்கும். சோ இவரை பேஸ் பண்ணி இவரை ஃபாலோ பண்ணி தான் அடுத்து வரவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி வெளியிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி 1717ல ஃபருக்ஷியார் அப்படின்ற இவர் வந்து முகல் கிங்க. சோ இவர் தான் வந்து பிரிட்டிஷ்க்கு பெர்மிஷன் கொடுத்திருப்பாங்க காயின் வந்து மின்ட் பண்ண சொல்லி பாம்பேல. சோ அந்த பிரிட்டிஷ் காயின்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு காயின்ஸ்க்கும் ஒரு ஒரு பேர் இருந்திருக்கும். கோல்ட் காயின்ஸ் அப்படின்னா கெரோலினா, சில்வர் காயின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஞ்சலினா, அதே மாதிரி காப்பர் வந்து குப்ரான், நெக்ஸ்ட் வந்து டின் வந்து பாத்தீங்கன்னா டின்னி. ஏன்னா டின்னு வரும்போது டின்னி, காப்பர் வரும்போது குப்ரான், சோ ஈஸியா ஞாபகம் இருக்கும். சில்வர் வந்து வெள்ளையா இருக்கும், சோ அப்ப ஏஞ்சலினா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த மெட்டல் காயின்ஸ் வந்து வெளியிட ஆரம்பிச்சாங்கல்ல. சோ மெட்டல் காயின்ஸ் வந்து வெளியிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மெட்டல் கிடைக்கிறது வந்து மைனிங் வந்து அப்போ அந்த அளவு பெரிய டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணல. சோ மெட்டல்ஸ் கிடைக்கிறது குறைய ஆரம்பிச்சது. சோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்ததுதான் பேப்பர் கரன்சி. சோ கிங் ஆலியேட்ஸ் ஆஃப் லிடியானா டர்க்கில இருக்கிற ஒரு பிளேஸா. சோ இந்த கிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் அபிஷியலா நாங்க வந்து கரன்சி யூஸ் பண்றோம் ட்ரேடுக்காக அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. எப்பன்னு பாத்தீங்கன்னா 600 BC. கிங் ஆலியேட்ஸ். தமிழ்ல கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷன் மாறும். எனக்கு இங்கிலீஷ்ல எனக்கு வர ப்ரொனவுன்சியேஷன் நான் சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ் தானே, தமிழ்ல புக்ல படிச்சீங்கன்னா கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷன் வர மாதிரி இருக்கும். சோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து மெடிட்டரேனியன் ரீஜனுக்கும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அதே மாதிரி யூரோப்க்கு வந்து யார் மூலியமா ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கோ போலோ மூலியமா. சோ பேப்பர் மணி ஃபர்ஸ்ட் எங்க பிரிண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வீடன்ல வந்து பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. எந்த இயர்ன்னு பாத்தீங்கன்னா 1661 AD, 1661 AD. அப்புறம் 1860 ADல வந்து எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க டெலிகிராம் மூலியமா. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் கார்டு வந்திருக்கும். 1946ல வந்து கிரெடிட் கார்டு வந்திருக்கும். கிரெடிட் கார்டை வந்து ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ணவங்க யாரு படிச்சிருப்பீங்கல்ல, ஜான் பிகின்ஸ். ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டை வந்து இன்வென்ட் பண்ணிருப்பாரு 1946ல. நெக்ஸ்ட் மொபைல் பேங்கிங் வந்திருக்கும். மொபைல் பேங்கிங் வந்து 1999ல வந்திருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா யூரோப்பியன் பேங்க்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் மொபைல் பேங்கிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் NFC வந்து 2008ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. NFC அப்படின்னு என்னன்னா நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன். எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா பிரிட்டன். இப்போ நமக்கு வந்து வைஃபை கம்யூனிகேட் பண்றோம்ல ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும். இப்போ வைஃபை இங்க இருக்குன்னா இங்க இருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் வைஃபை கனெக்ட் ஆகுது இல்ல, அந்த மாதிரி இங்க இருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் பணம் அனுப்புறது, அதான் நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது பிரிட்டன்ல. 2016ல வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கும். இருந்து இந்தியால வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இது வந்து 7 to 8 seconds எடுத்துக்கும் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப டிஜிட்டல் வந்துருச்சு இல்ல, ஆன்லைன் பேங்கிங், நெஃப்ட்,
இ பேங்கிங் அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிச்சது. கிரெடிட் மணி இல்லைன்னா பேங்க் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெடிட் மணி இல்லைன்னா பேங்க் மணினா இப்ப நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு டெபாசிட் பண்ணிடுறோம், அதை வந்து செக் மூலியமா வித்ட்ரா பண்றோம்ல, சோ அததான் வந்து கிரெடிட் மணி இல்லைன்னா பேங்க் மணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ செக்ன்றது வந்து காசு கிடையாது, ஆனா நம்ம அதை வச்சு இப்போ ஒரு பொருள் வாங்கும்போது நம்ம செக்கா கொடுத்துட்டு வாங்குறோம், அது கேஷ் கிடையாது, வெறும் பேப்பர் தான், ஆனா கொடுத்துட்டு வாங்குறோம்ல, மணியோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து அது பெர்ஃபார்ம் பண்ணுது. சோ அதை வந்து கிரெடிட் மணி இல்ல பேங்க் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்கிங், நம்ம கொஞ்சம் பேசிக் மட்டும் பார்த்துடலாம். பேசிக் பார்த்துட்டு ஆர்பிஐ குள்ள போயிடலாம். நான் பேங்கிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு வந்து புக்ல இருந்து எடுத்துறேன். பேங்கிங் புக்ல இருக்குல்ல, சோ பேங்க் அதோட ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் ஆர்பிஐ வந்து ஆர்பிஐ கூட இப்ப இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு ஆர்பிஐ என்னென்னலாம் பண்ணாங்க, அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டுக்கு இப்ப நபார்ட் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஐடிபிஐ அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல புக் வைஸ் போயிடலாம். எக்ஸ்ட்ரா டீட்டெயிலும் நான் சொல்றேன், புக்லயும் போயிடலாம். ஸோ பேங்க்ன்றது வந்து ஒரு ஜெர்மன் வேர்ட். இருக்கிறதுலே ஓல்டஸ்டான சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரிக்ஸ் பேங்க் ஆஃப் ஸ்வீடன். எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1656ல. அதே மாதிரி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து 1864ல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இது வந்து பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோ ஒரு பேங்க் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் இருக்கணும், ஒரு பேங்க்னா அதோட ஃபண்டமெண்டல்ஸ் என்னென்ன, அது எப்படி எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகணும், அதோட ரூல்ஸ் என்னென்ன, ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து சொன்னது இந்த பேங்க் தான். சோ அதனால இதை வந்து வங்கிகளின் வங்கி, அதாவது பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ 1920ல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். எங்கன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பினான்சியல் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கும். எங்கன்னா பிரசல்ஸ். சோ இதுல எடுக்கப்பட்ட ஒரு முடிவின் மூலமா தான் ஆல் ஓவர்ல எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் சென்ட்ரல் பேங்க் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. சோ 1921ல இருந்து 1954 வரைக்குமே நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அப்போ வந்திருக்கும். 21ல இருந்து 54 வரைக்கும். சோ என்னென்ன பேங்க்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் ரிசர்வ் பேங்க் 1921ல, நெக்ஸ்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனா 1928ல, நெக்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாந்து 1934ல, 1935ல எது வந்திருக்கும், ஆர்பிஐ. 1935ல ஆர்பிஐ வந்திருக்கும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சிலோன் 1950. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இஸ்ரேல் 1954. சோ எங்க நடந்த கான்ஃபரன்ஸ் மூலமா சென்ட்ரல் பேங்க் கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க, பிரசல்ஸ். எப்போ 1920ல. சோ இது வந்து ஆல் ஓவர் வேர்ல்ட்ல வந்தது. ஸ்பெசிபிக்கா இந்தியாலன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்குன்னு வந்து ஒரு பேங்க் ஆரம்பிக்கப்பட்டது எப்பன்னு பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் 1770. பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் 1770. இது வந்து 1932ல க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்டான பிரசிடென்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 இருக்குமா, கல்கட்டா, மெட்ராஸ், பாம்பே. அதே மாதிரி 3 பிரசிடென்சிக்கும் ஒரு பேங்க் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பெங்கால். இந்த பேங்க் ஆஃப் பெங்கால் வந்து ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் கல்கட்டான்னு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1806ல வந்து பேங்க் ஆஃப் கல்கட்டான்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1809ல தான் பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பாம்பே. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843ல. சோ இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி தான் நமக்கு வந்து இம்பீரியல் பேங்க்னு வந்திருக்கும்.
எப்பன்னு பாத்தீங்கன்னா 1921 Jan 27. இதுக்கப்புறம் இதோட பேரை வந்து SBIன்னு மாத்திருப்பாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. எப்பனா 1955 ஜூலை 1ல. இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்றது ஆல் ஓவரா மாத்திருக்க மாட்டாங்க, ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டேட் பேங்கா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி அதை வந்து கம்பைன் பண்ணிருப்பாங்க ஒன்னு ஒன்னா சேர்த்து. அதை நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. சோ இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் எது? RBI. சோ அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. சோ பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 1770ல, 1932ல வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஜெனரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க எப்பனா 1786ல. அதுவே வந்து லிக்விடேட்டட் இன் 1791. லிக்விடிட்டி அப்படின்னா என்ன? லிக்விடிட்டினா நம்ம கையில வந்து இப்போ அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றது தான். சோ அதான் வந்து லிக்விடிட்டி. சோ 1786ல ஜெனரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அண்ட் லிக்விடேட்டட் இன் 1791. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் கல்கட்டா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் அப்படின்னா இதுதான் சொல்லுவாங்க. 1806ல பேங்க் ஆஃப் கல்கட்டா 1806ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அது வந்து ரீநேம் பண்ணது 1809ல பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படின்னு வந்து ரீநேம் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பாம்பே 1840, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843. இது எல்லாத்தையுமே வந்து பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1881ல வந்து பாத்தீங்கன்னா அவுட் பேங்க் அப்படின்னு வந்து ஒன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இதுதான் லேட்டரா பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படின்னு சொல்லி 1894ல வந்து பேர் மாத்திருப்பாங்க. 1894ல. சோ சொன்னதேதான், இந்த பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ் வந்து நேம் இம்பீரியல் பேங்க்னு மாத்திருப்பாங்க எப்பனா 27 Jan 1921. அதுக்கப்புறம் SBI-யா மாத்திருப்பாங்க July 1, 1995ல. சோ இம்பீரியல் பேங்கா இருக்கும் போது அதோட சிம்பிள் வந்து இப்படிதான் இருக்கும், ரெண்டு பக்கமும் சிங்கம் வச்சு இந்த மாதிரி இருந்திருக்கும். இந்த பேங்கான டெஃபினிஷன் இதெல்லாம் புக்ல பாத்துக்கோங்க. சோ சென்ட்ரல் பேங்க்னா என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கான டெஃபினிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ சென்ட்ரல் பேங்க்னா எல்லாத்துக்கும் வந்து முன்னோடி அதுதான். சோ அதுதான் வந்து மெயினான பேசிஸ். பேங்கிங் எல்லாத்தையும் கீழே இருக்க பேங்க் எல்லாத்தையுமே அதான் கண்ட்ரோல் பண்றது. சோ அதுக்கான டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருப்பாங்க. கென்ட் வந்து ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் புக்ல படிச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் ஆரிஜின். நம்ம RBI வந்து எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படின்னு வந்து பார்க்கலாம். சோ இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, இதுதான் வந்து நோட் இஷ்யூ பண்றது, மத்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சென்ட்ரல் பேங்க் பார்த்துட்டு இருந்தது. அப்போ இம்பீரியல் பேங்க் தானே இருந்தது. சோ அதுதான் வந்து பார்த்துட்டு இருந்தது. சோ 1926ல தான் ஹில்டன் யங் கமிஷன் இல்லைன்னா வந்து ராயல் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் ஃபைனான்ஸ். சோ இந்த கமிஷன் தான் ஃபர்ஸ்ட் பரிந்துரைச்சிருப்பாங்க, நமக்கு வந்து ஒரு சென்ட்ரல் பேங்க் வேணும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி. சோ அதுல மெம்பர்ஸா இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா JM கீன்ஸ் அண்ட் சர் எர்னஸ்ட் கேபிள் அப்படின்றவங்க அதுல வந்து மெம்பர்ஸா இருந்திருப்பாங்க அந்த கமிஷன்ல. சோ எப்ப போட்டாங்க? 1926ல. என்ன கமிஷன்? ஹில்டன் யங் கமிஷன் இல்லைன்னா ராயல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல மெம்பர்ஸா இருந்தவங்க JM கீன்ஸ் அண்ட் சர் எர்னஸ்ட் கேபிள். சோ இவங்களோட பரிந்துரை பேர்ல நமக்கு வந்து ஒரு சென்ட்ரல் பேங்க் ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அது மூலியமா RBI ஆக்ட் வந்து 1934ல வந்து போட்டிருப்பாங்க. சோ இந்த ஆக்டின் பேர்ல April 1, 1935ல வந்து RBI லான்ச் பண்ணிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் RBI வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அதோட ஷேர் கேபிட்டல் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஷேர்ஸ் வந்து இருக்கும்ல, சோ அதோட கேபிட்டல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 crores. இந்த 5 crores ஒரு ஷேரும் 100 ரூபாய் அப்படின்ற பேர்ல வந்து விட்டுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே இது வந்து கவர்மெண்ட் ஓண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் எல்லாமே பிரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் தான், பிரைவேட்ல தான் எல்லாருமே வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதை வந்து கவர்மெண்டா வந்து மாத்திருப்பாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் என்டையரா வந்து பிரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கல்கட்டால இருந்திருக்கும். அதுக்கப்புறமே மும்பைக்கு வந்து 1937ல வந்து மாத்திருப்பாங்க. இப்போ மும்பைல தான் இருக்கு 1937ல இருந்து. ஸோ ஆர்பிஐயோட சிம்பிள் வந்து இதுதான். சாரி. ஸோ இதை வந்து எப்போ நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க ஆர்பிஐ? 1949 டேட் Jan 1 1949. அதுக்கப்புறம் தான் அது வந்து கவர்மெண்ட் ஓண்டா மாறி இருக்கும். அது வரைக்குமே பிரைவேட் ஓண்டா தான் இருந்திருக்கும். பிரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் நிறைய வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஓண்டா இருக்கும். இந்த பிரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களுக்கான காம்பன்சேஷன் கொடுத்துட்டு கவர்மெண்ட் எடுத்திருக்கும் சென்ட்ரல் பேங்க். அதே மாதிரி 4 ஜோனல் ஆபீசர்ஸும் இருக்கு. எங்கன்னா மும்பை, டெல்லி, கல்கட்டா அண்ட் சென்னை. இங்க வந்து யாரு கீழே ஒர்க் ஆகுது அப்படின்னா அங்க இருக்கிற லோக்கல் போர்ட்ஸ் கீழே வித் டெபுட்டி கவர்னர்ஸ் as the head. டெபுட்டி கவர்னர்ஸ் ஹெட்டா வச்சு அங்க இருக்கிற லோக்கல் போர்ட் கீழே வந்து ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி 19 ரீஜனல் ஆபீசர்ஸ், 11 சப் ஆபீசர்ஸ் எல்லாமே வந்து லைக் 2017 படி 19 ரீஜனல் ஆபீசர்ஸ் அண்ட் 11 சப் ஆபீசர்ஸ் வந்து இருக்கு. சோ ஆர்பிஐ கவர்ன் பண்றது யாரு கீழே அந்த ஆர்பிஐ வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 மெம்பர்ஸ். அந்த 21 மெம்பர்ஸ் வந்து யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கவர்னர் இருப்பாரு. சோ இவர் தான் வந்து ஹெட். 4 டெபியூட்டி கவர்னர்ஸ் வந்து இருப்பாங்க 4 வருஷத்துக்கு. ஒரு கவர்னர், 4 டெபியூட்டி கவர்னர், அப்புறம் 10 டைரக்டர்ஸ், 2 கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், அப்புறம் 4 டைரக்டர்ஸ். இந்த 4 டைரக்டர்ஸ் வந்து யாருன்னா நம்ம அங்க மேல பார்த்தோம்ல ஜோனல் ஆபீசர்ஸ், மும்பை, டெல்லி, கல்கட்டா, சென்னை. சோ அதுல இருக்கிற 4 பேர். சோ இந்த கவர்னர் அப்பாயிண்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். இந்த 10 பேர் வந்து டிஃப்ரெண்டான ஃபீல்ட்ஸ்ல இருந்து வருவாங்க. ஸ்பெசிஃபை பண்ணல, ஆனா இந்த 2 பேர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பினான்ஸ் மினிஸ்ட்ரியோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அதுல வந்து யாருன்னா எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி, அப்புறம் வந்து பினான்ஸ் சர்வீஸ் செக்ரட்டரி. இவங்க 2 பேரும் அதுல வந்து மெம்பர்ஸா இருப்பாங்க. அவங்க தான் அந்த 2 பேர். 2 கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பினான்ஸ் மினிஸ்ட்ரியோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆன எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி அண்ட் பினான்ஸ் சர்வீஸ் செக்ரட்டரி. Economic Affairs Secretary and Finance Service Secretary. So RBIயோட ஃபர்ஸ்ட் கவர்னரா இருந்தது யாரு? ஆஸ்போர்ன் ஸ்மித். ஆஸ்போர்ன் ஸ்மித் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னரா இருந்திருப்பாரு. இவர் வந்து இந்தியன் கிடையாது, பிரிட்டிஷ் தான் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியனா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேஷ்முக், சிடி தேஷ்முக். இவர் வந்து 3rd கவர்னரா வந்து இருந்திருப்பாரு. சிடி தேஷ்முக் அப்படின்றவர் வந்து 3rd கவர்னர். சோ இந்த ஆர்பிஐல லாங்கஸ்ட் பீரியடுக்கு இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பெனிகல் ராமா ராவ். அதே மாதிரி ஷார்டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமிதாவ் கோஷ். இந்த பெனிகல் ராமராவ் வந்து 4th, அமிதாவ் கோஷ் வந்து பாத்தீங்கன்னா 16th கவர்னர். அப்ப 15th கவர்னரா யார் இருந்திருப்பாரு? ரீசெண்டா இறந்தாரே அவர் வந்து 25th.
நான் கேட்டது 15th. மன்மோகன் சிங். இவர் பிஎம்ஆவும் இருந்திருப்பாரு. எத்தனாவது பிஎம்ஆ இருந்திருப்பாரு? 13th பிஎம்ஆ இருந்திருப்பாரு. 13th பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாரு மன்மோகன் சிங். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டு கவர்மெண்ட், தமிழ்நாட்டுல இருந்து போய் ஒருத்தர் வந்து ஆர்பிஐ கவர்னரா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கட்ராமன். இவர் வந்து எத்தனாவது கவர்னரா இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா 18th கவர்னர். நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் கொஞ்சம் மட்டும் ஒரு 4-5 மட்டும் பார்த்துப்போம். 23rd கவர்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரகுராம் ராஜன். வந்து உர்ஜித் பட்டேல். தான் சக்திகாந்த் தாஸ். இப்போ பிரசன்ட்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 26th சஞ்சய் மல்ஹோத்ரா. 2024 டிசம்பர்ல இருந்து அவர் தான் இருக்காரு. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ், ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ். லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரினா எல்லாத்துக்கும் ஹெட் அவங்க தான். ஸோ அவங்க தானே லீடர். ஸோ அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா, இந்தியாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இன் வேர்ல்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ வேர்ல்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா வேர்ல்ட் பேங்க், IMF அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதுல இந்தியாவோட ஒரு பிரதிநிதித்துவம் என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. So in order to maintain consistency and harmony with international banking, RBI is associated with the Basel Committee on Banking Supervision since 1997. இந்த கமிட்டியோட சூப்பர்விஷன் மூலமா இன்டர்நேஷனல் பேங்கிங்ல வந்து நம்ம வந்து இன்வால்வ் ஆயிருக்கோம். ஸோ ஆர்பிஐ அப்படின்னா என்ன? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரெப்ரசென்ட் பண்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் நம்ம வந்து வேர்ல்ட் பேங்க்ல ஒரு பார்ட்டாவும் இருக்கும். அதே மாதிரி IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அதுலயுமே ஒரு பார்ட்டாவும் இருக்கும். எப்பத்துல இருந்துன்னு பாத்தீங்கன்னா December 27, 1945ல இருந்து. வேர்ல்ட் பேங்க் வந்து இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, IBRD. ஸோ வேர்ல்ட் பேங்க் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1944ல. 1944னு சொல்லுவாங்க, 45னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே எழுதிக்கோங்க. ஆனா நம்ம புக்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா 45 தான் இருக்கும். அதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து வாஷிங்டன் DC. ஸோ வேர்ல்ட் பேங்க் அதோட மோட்டிவ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஆல் ஓவர்ல வந்து பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றது, பாவர்ட்டி ரிடக்ஷனுக்காக ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றது. அதே மாதிரி டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்காகவும் ஃபண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ பேசிக்கான ஒரு வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வேர்ல்ட் பேங்க் வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணும். இதே வந்து IMF அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதே IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்றது. லைக் இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து டெவலப் பண்றாங்கல்ல, இண்டஸ்ட்ரீஸ் புதுசா ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து IMF வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணும். ஸோ IMF 1945ல தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ரெண்டுமே 1945ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா வந்து எப்போ அதோட மெம்பர் ஆச்சுன்னா December 27, 1945ல. ஸோ அப்போ வேர்ல்ட் பேங்க் வந்து பாவர்ட்டி ஆல் ஓவர் லிவிங் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவைஸ் பண்ணணும், பாவர்ட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணணும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து அடைஞ்சிருக்கணும். அதுக்காக வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்றது வேர்ல்ட் பேங்க். இதே வந்து IMF அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, IMF 1945ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரேடு எக்கனாமிக் க்ரோத்காக ஃபண்ட் ப்ரொவைட் பண்றது IMF. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம். ஸோ RBI வந்து ஹெட், ஓகேவா? அது கீழே நிறைய பேங்க்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பேங்க்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன, அதுக்கான லைசன்ஸ் ப்ரொவைட் பண்றது. ஸோ இது எல்லாமே RBIயோட வேலை தான். ஸோ இது வந்து என்னென்ன ஆக்ட் மூலியமானா, RBI Act 1934 அண்ட் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஸோ இந்த 1949ல தான் நமக்கு வந்து RBI நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கீழே இருக்க பேங்க்ஸ்ல இருந்து அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து RBI வந்து வாங்கிக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரி அத்தாரிட்டி. ஸோ மானிட்டரி அத்தாரிட்டினா என்ன? இந்த மணி ரிலேட்டடா எல்லாமே வந்து மானிட்டரி பாலிசி, மானிட்டரி அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அது ரிலேட்டடா எல்லாத்தையுமே பாத்துக்கிறது RBI தான். ஸோ பிரைஸ் ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் பண்றது, இன்ஃபிளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்றது, அதே மாதிரி எக்கனாமிக் க்ரோத், இது எல்லாத்தையுமே வந்து RBI வந்து மெயின்டைன் பண்ணும்.
ஸோ எந்தெந்த செக்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இப்போ அக்ரினா அக்ரி செக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுக்கான ஃபண்டிங் ப்ரொவைட் பண்றது. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா வந்து எல்லாமே ஆர்பிஐ வந்து பார்த்துக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாத்தீங்கன்னா க்ளோஸ்லி மானிட்டரிங் எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ். எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ்னா எதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு, பிரைஸ் லெவல் விலை உயர்வு அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அது, அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் லெவல், ட்ரேட் சைக்கிள், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கிறது ஆர்பிஐ தான், கண்ட்ரோல் பண்றது ஆர்பிஐ தான். ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட்லி ரெஸ்பாண்டிங் டு நியூ சேலஞ்சஸ். இப்போ புதுசா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, இஷ்யூ வருது அப்படின்ற பட்சத்தில் ஸோ இவங்க தான் அதை வந்து சால்வ் பண்ணுவாங்க. So whenever challenges arose before Indian banking system, RBI promptly attend them by issuing the master circulars or by organizing committees. அதாவது இந்த கமிட்டி போட்டு இப்போ ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அதை சால்வ் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்கல்ல, ஸோ அதை தான் வந்து மாஸ்டர் சர்க்குலர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி அந்த இஷ்யூக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கும் ஆர்பிஐ. கொடுத்துருக்காங்க மாஸ்டர் சர்க்குலர் ஆர் கமிட்டியோட ரிப்போர்ட். நம்ம கமிட்டி ரிப்போர்ட்னா தெரியும், மாஸ்டர் சர்க்குலர்ஸ் அப்படின்ற வார்த்தை தெரியாது. ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, கோபாலகிருஷ்ணன் கமிட்டி எதுக்காகனா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் எலக்ட்ரானிக் பேங்கிங், ஏப்ரல் 2010 வந்து போட்டாங்க. இப்போ புதுசா ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகுதோ இல்ல வந்து புதுசா எதனா ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும், ஸோ அது ரிலேட்டடா எதனா ஒரு கமிட்டி இருக்கு அப்படின்னா, ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா ஒரு கமிட்டி போட்டா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றது. ஸோ இது வந்து லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதெல்லாம் இந்த 5. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டா இருக்கும் போது ஆல் ஓவர் எக்கனாமிக், இப்போ வந்து இந்தியாவோட growth வந்து ஆர்பிஐ பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஏன்னா ஃபினான்ஷியல் ரீதியா அதுதான் வந்து மெயின். ஸோ அப்போ இன்டர்நேஷனல் பேங்கிங்ல அதுவும் ஒரு மெம்பரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து கீழே இருக்க பேங்க்ஸ்க்கான ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்றது இதுதான் அபெக்ஸ் பாடி அப்படின்னும் போது கீழே இருக்க பேங்க்குக்கு எல்லாத்தையுமே வந்து சூப்பர்வைஸ் பண்றது இதுதான். நெக்ஸ்ட் வந்து மானிட்டரி அத்தாரிட்டி இதுதான். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் பேராமீட்டர்ஸை வந்து மானிட்டர் பண்றது இதுதான். ஒரு கண்ட்ரில வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு, பிரைஸ் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு, ட்ரேடிங் எப்படி இருக்கு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தான் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துக்கிறது இதுதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போர்ட் ஆஃப் பினான்சியல் சூப்பர்விஷன், ஒரு கமிட்டி மாதிரி போட்டு ஏதோ ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு கமிட்டி போட்டு அதை ரிசால்வ் பண்றது ஆர்பிஐ தான்.